2021 ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக நான் பொறுப்பேற்றுட்டேன் மே மாதம் அப்படின்னா, அதே ஆண்டு அக்டோபர் மாதம் பாரதாசன் யூனிவர்சிட்டியில் நான் பிஹெச்டி பண்ணணுங்கிறதுக்காக நான் பதிவு செஞ்சு கடந்த ஆண்டு அதை நான் நிறைவு செய்திருக்கேன்னு சொல்லும்போது, இந்த கற்பனை அப்படிங்கும் பொழுது நம்ம அதுக்கு மட்டும்தான் அந்த சுதந்திரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த கற்பனைக்கு மட்டும்தான் சுதந்திரம் இருக்குது. அதுக்கு இது எல்லையெல்லாம் கிடையாது. கற்பனை சார்ந்து ஏன் நான் அவங்கள ட்ரீம் பண்ணுங்க நிறையான்னு சொல்றதுக்கு காரணம், இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த 1969 நம்ம 3 நீல் ஆம்ஸ்ட்ராங் ஒரு டீமாக போனாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். 1865 பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் வெர்ன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் ஒரு கற்பனை கதையாக, நம்முடைய கற்பனை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட சில பேருக்கு அந்த திறன் இல்லாமலாம் இருக்கிறது உண்மைதான். அது ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது. இந்த கற்பனை அப்படிங்கும் பொழுது நம்ம அதுக்கு மட்டும்தான் அந்த சுதந்திரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த கற்பனைக்கு மட்டும்தான் சுதந்திரம் இருக்குது. அதுக்கு இது எல்லையெல்லாம் கிடையாது. அந்த கற்பனை என்பது அறிவியல் கண்ணோட்டமாக மாறும் பொழுது அந்த கற்பனைக்கு முழு வடிவம் கொடுக்கறதாக அமைவது தான் எல்லாருடைய ப்ராஜெக்ட்ஸும். ஸோ அறிவை காட்டிலும் கற்பனை மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னதே பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் இதை சொல்லியிருக்காரு. ஸோ முதல்ல கற்பனை பண்ணுங்க, ட்ரீம் பண்ணுங்க. அப்துல் கலாம் சும்மாலாம் சொல்லிட்டு போகல, நீங்கள் ட்ரீம் பண்ணுங்க அப்படிங்கிறது தூக்கத்தில் வரக்கூடியதாக இருக்கக்கூடாது. உங்களை தூங்க விடாமல் செய்வதாக அந்த கனவு இருந்திட வேண்டும், ஏதோ ஒன்று சாதிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவளுடைய வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஸோ வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உதாரணத்துக்கு கற்பனை சார்ந்து நான் சொல்றதுக்கு காரணம், இன்னைக்கு இந்த லைப்ரரியில் நீங்கள் இருக்கிறீங்க. இது மட்டும் இல்லை, கன்னிமரா லைப்ரரி, கலைஞர் நூற்றாண்டு, அடுத்தது தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜ் பேரில் கட்டிக்கின்ற லைப்ரரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சில்ட்ரன்ஸுக்குன்னு தனி ஒரு செக்ஷன் வைக்கிறது மட்டும் இல்லை, இப்போ சில்ட்ரன்ஸுக்கான ஒரு சயின்ஸ் பார்க்கும் பார்த்தீங்கன்னா எல்லா தளத்திலையும் இன்னைக்கு இருக்குது. ஸோ நாம் படிக்கக்கூடிய தியரமாக இருந்தாலும், லா சம்பந்தமாக ஒரு தியரி அந்த ஒரு சின்ன சின்ன செயல்பாட்டுகள் மூலமாக நாமளே தெரிஞ்சோம், இதுதான் நம்ம படிச்சிருக்கோமா, இதுதான் பக்கம் பக்கமாக நம்ம தியரியா எழுதணுமா, இதுதான் அதை சொல்றதா அப்படிங்கிறதுக்கான ஒரு சயின்ஸ் பார்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் பார்க்கணும். கற்பனை சார்ந்து ஏன் நான் அவங்கள ட்ரீம் பண்ணுங்க நிறையான்னு சொல்றதுக்கு காரணம், இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த 1969 நம்ம 3 நீல் ஆம்ஸ்ட்ராங் ஒரு டீமாக போனாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெருமையாக அப்போலோ 11 அவங்க போனாங்க அப்படின்னா. ஸோ அந்த விண்கலத்துக்கு போகிறதுக்கு 1969 முன்னாடி 1865 பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் வெர்ன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் ஒரு கற்பனை கதையாக, இன்னைக்கு நம்ம ஒரு அறிவியல் சார்ந்து புனை கதைகளை செய்யக்கூடிய அதனுடைய தந்தையாக அவர் நம்ம சொல்றோம் அப்படின்னா, அதற்கு காரணம் அந்த 1865 ஃப்ரம் த எர்த் டு த மூன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவர் எழுதுறாரு. பல விஷயங்கள் கற்பனை சார்ந்து பல விஷயங்கள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதெல்லாம் முக்கியமாக அது சொல்றது, இந்த மனிதர்கள்லாம் மூணுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு தங்களை எடையற்றவர்களாக உணர்வார்கள் அப்படின்னு இங்கே 1865 ஒருத்தர் சொல்றாரு. இந்த 1969 அப்போலோ 11 மேலே போகுது அப்படின்னா, அந்த சயின்டிஸ்டும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு நாவலாக அது அமைந்தது. காரணம் அகைன் நான் சொல்றேன், உங்களுடைய கற்பனை வளம் தான். ஸோ அதனால தான் இன்றைக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த 3க்கு போகிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் இப்படி மாதிரி சிந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக அது அமைந்தது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே நீங்கள் வருகை தந்திருக்கிற நம்முடைய மாணவ செல்வங்கள், இன்னைக்கு நீங்கள் கண்டுபிடித்திருக்கின்ற இந்த கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது அவ்வளோதான். இதை நீங்கள் இன்னைக்கு நான் காட்சியகப்படுத்தினேன், இன்னைக்கு எல்லாரும் பார்த்தாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அடுத்தது அவ்வளோதான், நான் மார்க் வாங்கணும், நான் பாஸ் பண்ணணும், நான் காலேஜ் சேரணும் அப்படின்னு போயிடுது. தப்பு கிடையாது. ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கல்லூரி முடிச்சதுக்கு பிறகு நிறைய இப்போ போட்டி நிறைந்த உலகமாக வந்துச்சு. நிறைய பேர் போட்டி போட்டுட்டு நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எய்ம் பண்ணிங்கன்னா 1,00,000 பேர் அதே விஷயத்துக்கு எய்ம் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அது சார்ந்து நம்ம போகிறோமா, இதான் இன்றைக்கி தான் ஒன்று ப்ரோட்டோடைப்பாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டோமே, இதை பெரிய லெவலுக்கு நம்ம கொண்டு போகலாமே என்று அது சார்ந்து பயணிக்கலாமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் அப் சார்ந்து பல விஷயங்கள், விண்வெளி ஆராய்ச்சிகள் சார்ந்து பல விஷயங்கள் எப்படி நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை கண்டு கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம உங்களுக்கு ஃபண்டு பண்ணலாம் அப்படிங்கிறது. கிளைமேட் சேஞ்ச் சார்ந்து பல விதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்காக ஸ்டார்ட் அப் இப்போ அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் உண்டாக இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும். ஃபர்ஸ்ட் ஒரு அவேர்னஸ் தேவை. ஒரு கவர்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட்டில் நாம் கண்டுபிடிப்பதற்கு தகுந்தாப்ப ஏதாச்சும் நம்ம என்கரேஜ் பண்ணுறாங்களா, நம்முடைய கண்டுபிடிப்புக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் சப்போர்ட் சிஸ்டம் ஏதாச்சும் உருவாக்கி இருக்கிறார்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதும் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய மிகப்பெரிய ஒரு கடமை. உங்களை தெரியப்படுத்த வேண்டிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு எங்களுடைய டீச்சர்ஸ் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். 2021 ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக நான் பொறுப்பேற்றுட்டேன் மே மாதம் அப்படின்னா, அதே ஆண்டு அக்டோபர் மாதம் பாரதாசன் யூனிவர்சிட்டியில் நான் பிஹெச்டி பண்ணணுங்கிறதுக்காக நான் பதிவு செஞ்சு கடந்த ஆண்டு அதை நான் நிறைவு செய்திருக்கேன்னு சொல்லும்போது
அதான் மினிஸ்டர் ஆகிட்டமே இனிமேல் எதுக்கு நம்ம படிக்க வேண்டுமா அப்படின்லாம் இல்லாமல். ஸோ அந்த நான் டாக்டரேட் நான் வாங்கும் பொழுது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சார்ந்து நான் வந்து அந்த டாக்டரேட் பண்ணேன். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சார்ந்து நான் டாக்டர் பட்டம் வாங்கினேன் அப்படின்னா சும்மா ஒரு மினிஸ்டர் தானப்பா, அவர் எப்போனா வரலாம், எப்போனா போகலாம்ப்பா, அவங்க என்னப்பா அவங்க ஆளுங்கட்சிப்பா, அவங்க நம்ம வந்து ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்துட்டு போகலாம்ப்பா அப்படின்லாம் யாரும் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னுடைய மென்டாராக இருக்கக்கூடியவர்கிட்ட நான் சொன்னது ஒன்று தான், டெசிக்னேஷன்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. நான் ஒரு ஸ்டூடெண்ட், உங்களுடைய ஸ்டூடெண்ட்டாக நான் பார்க்குறேன். நீங்களும் என்ன நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நீங்கள் பார்க்கணும். நான் அவங்கள வந்து என்னோட ப்ரொஃபஸராக தான் பார்க்குறேன். ஸோ அந்த 4 வருஷம் ஏறத்தாழ 60 மாணவர்கள், 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்கூல், 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், 20 ஸ்டூடெண்ட் ஃப்ரம் சிபிஎஸ்சி கான்வென்ட் பேர். ஸோ இந்த 60 ஸ்டூடெண்ட்டையும் வச்சு தான் இந்த 4 வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவங்க கூட. ஸோ அவங்களுடைய சைக்காலஜிக்கல் பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்கள மிங்கிள் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் ஏற்படுகிறது. ஸோ இதெல்லாம் 2021 ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக நான் பொறுப்பேற்றுட்டேன் மே மாதம். அப்படின்னா அதே ஆண்டு அக்டோபர் மாதம் பாரதாசன் யூனிவர்சிட்டியில் நான் பிஹெச்டி பண்ணணுங்கிறதுக்காக நான் பதிவு செஞ்சு கடந்த ஆண்டு அதை நான் நிறைவு செய்திருக்கேன்னு சொல்லும்போது, அதான் மினிஸ்டர் ஆகிட்டமே இனிமேல் எதுக்கு நம்ம படிக்க வேண்டுமா அப்படின்லாம் இல்லாமல். ஸோ அந்த நான் டாக்டரேட் நான் வாங்கும் பொழுது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சார்ந்து நான் வந்து அந்த டாக்டரேட் பண்ணேன். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சார்ந்து நான் டாக்டர் பட்டம் வாங்கினேன் அப்படின்னா சும்மா ஒரு மினிஸ்டர் தானப்பா, அவர் எப்போனா வரலாம், எப்போனா போகலாம்ப்பா, அவங்க என்னப்பா அவங்க ஆளுங்கட்சிப்பா, அவங்க நம்ம வந்து ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்துட்டு போகலாம்ப்பா அப்படின்லாம் யாரும் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னுடைய மென்டாராக இருக்கக்கூடியவர்கிட்ட நான் சொன்னது ஒன்று தான், டெசிக்னேஷன்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. நான் ஒரு ஸ்டூடெண்ட், உங்களுடைய ஸ்டூடெண்ட்டாக நான் பார்க்குறேன். நீங்களும் என்ன நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நீங்கள் பார்க்கணும். நான் அவங்கள வந்து என்னோட ப்ரொஃபஸராக தான் பார்க்குறேன். ஸோ அந்த 4 வருஷம் ஏறத்தாழ 60 மாணவர்கள், 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்கூல், 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், 20 ஸ்டூடெண்ட் ஃப்ரம் சிபிஎஸ்சி கான்வென்ட் பேர். ஸோ இந்த 60 ஸ்டூடெண்ட்டையும் வச்சு தான் இந்த 4 வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவங்க கூட. ஸோ அவங்களுடைய சைக்காலஜிக்கல் பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்கள மிங்கிள் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் ஏற்படுகிறது. ஸோ இதெல்லாம்